Hi my friends and family, welcome back to my channel Varalakshmi Home and Vlogs. ஒரே நாளில் சென்னை இப்படி மாறும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. காலையிலேருந்து செம்ம சில்லுன்னு இருக்கு. அடிச்ச வெயிலுக்கு இந்த ஒரு நாள் மழையே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. காலையில் டிஃபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டு பேக் சைட் கொஞ்சம் இடம் இருக்கு. அங்கே தான் நாங்கள் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணுவோம். எல்லாம் தேய்க்கிறதுக்கு எடுத்து போட்டாச்சு. பார்த்தா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. மழை விட்டதுக்கு அப்புறம் தான் போய் தேய்க்கணும். நம்ம வீட்டில் டிஃபன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இட்லியும் புதினா சட்னி தான் வச்சுருக்காங்க. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு கீரை செடி காட்டுறேன். என்ன இல்லைங்களா, ஒரு கீரை செடி, அது இதுதான். என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டில் செஞ்சாங்க. அப்போ சொன்னாங்க இந்த கிளையை அப்படியே மண்ணில் நட்டு வச்சா மறுபடியும் புது இலை வளரும்னு சொன்னாங்க. சரி, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் நட்டு வச்சுருந்தேன். ஒரு வாரத்துலேயே அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இலை வந்துருந்தது. ஏதோ பெரிய அளவில் சாதிச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ இந்த தொட்டியை சுற்றி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பப்பாளி வாங்கியிருந்தாங்க. அதோட விதை நிறைய இருந்துச்சு. சரின்னு கொஞ்சமாக விதையை எடுத்து இந்த தொட்டியை சுற்றி போட்டு விட்டுருக்கேன். வளருமா என்னன்னு டவுட்லேயே தான் போட்டேன். ஆனால் இப்போ மழை பெய்யறதுனால கண்டிப்பாக 1-2 செடியாவது வளரும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை வளர்ந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் போடுற வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். மழை பார்த்திங்கன்னா விடுற மாதிரியே தெரியல. கொடையை பிடிச்சிட்டே எல்லாம் பாத்திரமும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த கற்பூரவள்ளி செடியை பாருங்கள், இத்தனை நாள் ரொம்ப வாட்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் மழை பெஞ்சவொடனே ஏதோ புதுசாக நட்டு வச்ச செடி மாதிரி வளர்ந்துருச்சு. உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.